இந்த காலத்துல போய் இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு ஜோசியக்காரன் 1000 சொல்லுவான், அவன் வாழ்க்கையும் ஓட வேண்டாமா? டாக்டர் இன்னைக்கு காலையில நான் கூட கேலண்டர் கிழிக்கும் போது இன்னைக்கு ஜாகிரதையா இருக்க வேண்டிய நாளுன்னு போட்டிருந்தது. அதுக்கு பயந்து நான் வீட்டுல உட்காந்துட்டு இருக்க முடியுமா சார்? கடவுளை நம்புங்க சார், எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகே, சரி, ஒரு பேஷண்ட் வந்திருக்காரு, அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே, பாய், டேக் கேர். சொல்லுங்க. சொல்ல மாட்டேன் டாக்டர். ஏன்? சொல்லாதீங்கன்னு சொல்லுங்க, அப்பதான் சொல்லுவேன். சரி மிஸ்டர், நீங்க என்ன சொல்லணும்னு வந்தீங்களோ அது சொல்லாதீங்க. முதல்ல உங்க பேர் சொல்லாதீங்க. சொல்றேன் டாக்டர், என் பேரு அறிவழகன். சிரிக்காதீங்க டாக்டர், இதான் என் பிரச்சனையே. எது? எதிர்மறையா நடக்கிறது. யார் எதை சொன்னாலும் அதுக்கு நேர் ஆப்போசிட்டா செய்யும்படி என் மூளை சொல்லுது. மிஸ்டர் அறிவழகன், கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேன். சாரி, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லாதீங்க. சொல்றேன் டாக்டர். சாதாரணமாக செய்திகளை சொல்லும் போதோ கேள்விகளை கேட்கும் போதோ நான் நார்மலாக தான் டாக்டர் இருக்கேன். ஆனால் யாராவது அதை செய்ய இதை செய்யணும் ஆர்டர் போட்டாங்கன்னு வைங்களேன், அதை செய்யாதன்னு என் மூளை கட்டளை எடுது டாக்டர். என்னால் அதை மீற முடியல டாக்டர். சரி, ஏதாவது உதாரணம் சொல்ல வேண்டாம். ஒரு நாள் போஸ்ட் ஆஃபீஸ் போக வேண்டியது இருந்துச்சு டாக்டர். சார், இங்கே போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கு? ஸ்ட்ரெயிட்டா போய் லெஃப்ட், அதுல முதல் ரைட்டு. ஓகே, தேங்க்யூ. ம் சார், சார் இந்த பக்கம் சார். எனக்கு தெரியும், நான் இப்படி தான் போவேன். உங்க கேஸ் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு நாள் டாக்டர், ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல சாக்கடை தண்ணி தேங்கி இருந்துச்சு. அந்த பக்கமாக போன பெரியவர் ஒருத்தர் பார்த்து போப்பா, தண்ணி தேங்கி இருக்கு அப்படின்னு சொன்னார். அவர் சொல்லாமல் போயிருந்தா கூட நான் பாட்டுக்கு ஒழுங்காக போயிருப்பேன். அவர் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் கண்ணை மூட்டு போய் நேராக அந்த பள்ளத்தில் விழுந்துட்டேன். என் பொண்டாட்டி ஒரு 10-15 நாள் அவங்கள வந்து பார்க்க சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நான் வரவே இல்லை. இன்னைக்கு போகாதீங்க, நான் அதான் உடனே வந்துட்டேன். எனக்கு உங்க கேஸ் ரொம்ப வினோதமா தெரியுது. ஆப்போசிட்டா செயல்படுறத நீங்க உணர்றீங்க இல்லையா? அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே சரியா நடந்துக்கிட்டா என்ன? முடியல டாக்டர். முடிஞ்சா நான் ஏன் உங்கள்கிட்ட வரேன்? ம், உங்க வியாதியை நான் நிச்சயமா குணப்படுத்துவேன். நம்புங்க. நம்ப மாட்டேன். சரி, நீங்க என்ன நம்ப வேண்டாம். முழுசா நம்புறேன் டாக்டர். மிஸ்டர் அறிவழகன், உங்களை சீக்கிரமா குணமாக்கிடுவேன். நான் சில மருந்து மாத்திரை எழுதி தரேன், அது நீங்க சாப்பிட வேண்டாம் என்ன? கண்டிப்பா சாப்பிட்றேன் டாக்டர். அப்புறம் உங்களுக்கு மெடிடேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அதிகமா அதை பத்தி தெரியாது டாக்டர், ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நான் ஒரு சிடி தரேன், அதில் தெளிவா சொல்லியிருப்பாங்க. அது பார்த்துக்கிட்டே நீங்க பண்ணிடலாம். அப்புறம் நான் தர மருந்து மாத்திரை சாப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்க சீக்கிரமா குணமாயிடுவீங்க. சிடி வீட்டில் இருக்கு போல இருக்கு. சரி, உங்க வீடு எங்க இருக்கு? வஉசி நகர்ல இருக்கு டாக்டர். நல்லதா போச்சு, எங்க வீட்டு பக்கத்துல தான். நீங்க எப்படி வந்தீங்க? பஸ்ல. பஸ்ல தானா? சரி, என் கூட கார்ல வாங்க. நான் சிடி வீட்ல இருந்தா எடுத்து தரேன். நீங்க வாங்கிக்கிட்டு அங்கிருந்து போயிடலாம். போக மாட்டேன் டாக்டர். சரி, நீங்க போக வேண்டாம். டாக்டர், ம், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. ம். டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் எதுவுமே மறுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். இல்ல டாக்டர், சொல்றேன். முந்த நாள் நான் என் ஒய்ஃபை ரேப் பண்ணிட்டேன். வாட்? உறக்க கத்துது கோழி தண்ணி ராத்திரி நேரத்து போ. கையை எடுங்க. ஓ, இதுதான் உங்க வீடா டாக்டர்? ம்.
நைட்டில் இந்த ஏரியா பக்கம் வர்றதுக்கே பயமாக இருக்குமே. வீட்டில் நிறைய பேர் இருக்கீங்களா? இல்லப்பா, நானும் ஒய்ஃப் 2 பேர் மட்டும்தான். பழகிருச்சு. சேஃப்டிக்கு லைசன்ஸோட கன் வச்சிருக்கேன். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. மறந்துட்டேன். எனக்கு காஃபி சாப்பிடணும்னு போல இருக்கு. நான் உங்களுக்கும் காஃபி கொண்டு வரேன். ஆனா சாப்பிடாதீங்க. கண்டிப்பாக சாப்பிட்றேன் டாக்டர். உட்காந்துராதீங்க. என்ன? நான் உட்காருவேன். டாக்டர் ஃபோன் அடிக்குது. எடுத்துறாதீங்க. அறிவாளிகள் லோடட் கண்ணாது. அடிச்சிடாதீங்க. புலிக்கடியிலேருந்து எலிக்கடி வரைக்கும் பார்த்தாச்சுப்பா குழந்த. என்னோட 30 வருஷ சர்வீஸில் மாட்டுக்கடிக்கு வைத்தியம் பார்த்ததே இல்லை. இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கல். ஆமாம், மாடு கடிக்கிற அளவுக்கு அதுக்கிட்ட என்ன விளையாட்டு மிஸ்டர் மகாலிங்கம்? நான் என்ன டாக்டர் பண்ணட்டும்? வண்டி விட்டு இறங்கினேன், எவ்வளவு எங்கேயோ இருந்து வந்து லவக்குன்னு கவிடுச்சுங்க. அது கடிச்சு போட்டு முறைச்சு பார்க்குதுங்க டாக்டர். இவரோட கறி டேஸ்ட்டாக இல்லை போல இருக்கு. கவலைப்படாதீங்க, நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேன். இதை வந்துடுறேங்க டாக்டர். இவன் எங்கே போகிறான்? யோ, இதுவும் நாய்க்கடி மாதிரி தான்யா. நாய் கடிச்சா முத்தி போய் சேட்டைக்கிட்ட பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுதான்னு பாரு. முதல்ல அந்த ஆளை கடித்த மாடு உயிரோட இருக்கா இல்லையான்னு போய் பாருங்க. வெறி பிடிச்சிச்சுன்னா செத்து போயிடும். அப்புறம் இந்த ஆளை கூட்டு வர முடியாது, ஓட்டிகிட்டு தான் வரணும். டாக்டர் கைராஜிக்காரனே, டைனோசரே கடிச்சாலும் சரி பண்ணிடுவார். இவனும் கவலைப்படாதானே. தம்பி 2 லெமன் ஜூஸ்ப்பா. தம்பி, இங்கே அரும்புல் ஜூஸ் கிடைக்குமா? அருகுமலை ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லதுடா. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் எம்மனமே சம்மதமே. என்னண்ணே ஏப்பண்டா? ஆமா, காலையில இருந்து நீ என்ன ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்க? என்னடா விஷயம்? இல்லைண்ணே ஏய், என்னடா சொல்ற? மூணாம் பிறைய போல காணும். மாட்டு வண்டிக்காரரா? எப்பொழுதும் வண்டியோட இங்கே தான் நிற்பார். 2 மணி நேரம் ஆளே காணுமப்பா. ஆனாமா? ஆமாம் ஐயா, அவர் வீடு எங்கே இருக்குன்னு தெரியுங்களா? தெரியலைங்களே. அட சாமி, இவனை ஓட்டிட்டு தான் போகணும் போட்டிருக்கு. டேய், வால்மரத்து மாதிரி தெரியுதுடா. யோ, வால்மரத்தை சுட்டிட்டு போறியா? ஏன் இம்சி பண்ற? டே டே டே, வீட்டுக்காரனை பார்த்தா எப்படா தெரியுது உங்களுக்குலாம்? அண்ணே, கணக்காரன் நினைச்சிருந்தேன். நீ நினைப்ப, வாடகை கொடுத்துட்டு என்ன வேணாலும் நினைச்சுக்க. ஜோசியரே, பிரச்சனையில் இருக்கிற எங்கள் அண்ணனுக்கு நல்ல சீட்டை ஒன்று எடுத்து போட்டு சொல்லுங்க உங்கள் சரோசா தேவியை. கொண்டாங்க. இந்த மகாலிங்கத்துடைய பிரச்சனையை தீர்க்கறக்கு அந்த கோமாதாவே வந்திருக்கா. ஏன்டா குழந்தை, இந்த ஆடு மாட்டுக்கெல்லாம் கண்ணு கருப்பு விளையுமான்னு தெரியுமாமா? உண்மையாவா? ஆமாம், இதுக்கு என்ன இப்போ? ஏய், எனக்கும் திடீர்னு அப்படிதானே தெரியுது.
செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் எம்மனமே சேர்ந்திருந்தார் சம்மதமே. விடியாயோ என்னையா அது? டேய் குழந்தை, மாடு 2 முட்டிச்சுடா. இது ஆகாது. நான் ஆட்டோலேயே போய் படுத்துக்கிறேன். ஆனால் ஒன்று, உனக்கு முத்திக்கிச்சு. டேய் டேய் அண்ணே, அந்த மாட்டுக்கார வீட்டை கண்டுபிடிச்சிட்டேண்ணே. ஐயா ஐயா, உங்க மாட்டை கொஞ்சம் பார்க்கணுங்க. எதுக்கப்பா? 3 நாளைக்கு முன்னால் உங்க மாடு என்ன கடிச்சிருச்சுங்க. லட்சுமண்ணா, ம், அது ரொம்ப சாதுவாச்சுங்களே. சாது தானுங்க, ஆனால் கடிச்சிருச்சே. இதா பாருங்க, நிதமும் நான் டாக்டர்கிட்ட ஊசி போட்டுட்டு இருக்கேங்க. மாடு எப்படி இருக்குன்னு டாக்டர் பார்த்துட்டு வர சொன்னாருங்க ஐயா. அட என்னங்க தம்பி இதுக்கு போய், இது மாதிரி லட்சுமணன் என்னை எத்தனை தடவை கடிச்சிருக்கான். உடம்பு பூரா புண்ணு தான். உங்கள் மாதிரி ஊசி போட்டிருந்தேன்னா உடம்பு பூரா சலடக்கன்னா போயிருக்கு. ஒன்றும் ஆகாது, தைரியமாக போயிட்டு வாங்க. நான் சொல்கிறேன்ல, ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு ஒன்றுமே ஆகலையா? உண்மையாக தான் சொல்கிறீங்களா? நெசமாலும் தான் தம்பி, தைரியமாக போயிட்டு வாங்க. இந்த வால் முளைச்ச மாதிரி கொம்பு முளைச்ச மாதிரிலாம் உங்களுக்கு ஒன்றும் தோணலையா? நீங்கள் ரொம்ப பயந்துட்டீங்க தம்பி. அது மாதிரி எல்லாம் ஒன்றும் நடக்காது. டேய் குழந்தை, இப்போ வால் தெரியலடா. ஐயா, நீங்கள் சொன்னது உண்மைதான். ஐயா, உங்கள் மாட்டை பார்க்கலாங்களா? அதை பார்க்க முடியாதப்பா, மாட்டை விற்று போட்டேன். ஐயா என்னாச்சுங்க? அதை ஏப்பா கேட்குறீங்க? இப்போ யார் எனக்கு வேலை தரா? கூட்ஸாட்டோ குட்டி யானைன்னு வந்து எனக்கு சுத்தமாக வருமானம் இல்லாமல் போச்சு. எனக்கே சோத்துக்கு இல்லாதப்போ லட்சுமணனை வச்சு நான் என்ன செய்ய? அதாவது எங்கேயாவது நல்லா இருக்கட்டுன்னு விற்றுட்டேன் தம்பி. பல்லு இழைச்சிட்டு வாங்கிட்டு போன ஒரு படுபாவி அதை அடிமாட்டுக்கு விற்றுட்டான்ப்பா. இப்போ எங்கே தோல் தனியாக சத தனியாக என் லட்சுமணன் தொங்கிட்டு இருக்கானோ, அந்த நினப்பு தான் என்னை அன்னாடு சாகடிக்குதப்பா. இப்போல்லாம் எனக்கு மாடு பற்றின கனவோ தொந்தரவோ எதுவும் இல்லை. ஆனால் அன்னைக்கு பார்த்து மாட்டு வண்டிக்காரரோட நிலைமைக்கு நானும் காரணமோன்னு மனசில் ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. அதுதான் என்னை விட்டு எப்போ போகணும்னே தெரியல. சண்முகமணி வீடு எங்க இருக்கு? சரவடியா? இதா முனையில 3வது வீடு. தேங்க்ஸ். நாளை 8 விசேஷம் தான் நினைக்கிறேன். இங்க பாருடா, நவ் நியூஸ் நதியா. நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம், யாரும் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. மொபைல் எடுத்துட்டா எப்படி உள்ள போயிடுவா. ஹலோ சார். என்ன சார் ஆச்சு? நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? நம்பவே முடியல. சொல்லுங்க சார், சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி திடீர்னு இப்படி ஆச்சு? உங்க அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. ஏம்மா, அவரே பேச முடியாம இருக்கார், அவரை போட்டு இம்சை பண்ணிக்கிட்டு. நீங்க சொல்லுங்க மேம், சாரை பத்தி சொல்றதெல்லாம் உண்மையா? யார் கண்ணு படிச்சோ தெரியல, அவரால் வாய் திறந்து பேச முடியல. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க சார். தமிழ்நாடு உங்க பதிலுக்காக காத்துட்டு இருக்கு. பிரச்சார பீரங்கி, பேச்சு சூறாவளி, ஈகுக கட்சியின் கொள்கை தங்கம். நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அண்ணன் சரவடி சண்முகமணி அவர்கள் இதோ வந்து விட்டார்கள். நேரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அண்ணன் அவர்களுக்கு மாலை சால்வை அணிவிக்க யாரும் மேடைக்கு வர வேண்டாம் என அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது அண்ணன் சரவடி சண்முகமணி அவர்களுக்கு எம்எல்ஏ அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள்.
தனது சரவடி பேச்சால் தேர்தலில் பெருமெற்றை தேடித்தந்த அண்ணன் சரவடி சண்முகமணி அவர்களுக்கு எம்எல்ஏ அவர்கள் தங்கச்சங்கல் அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள். சொற்களின் சூறாவளி அண்ணன் சரவடி சண்முகமணி அவர்கள் இப்பொழுது பேச வருகிறார்கள். யானை எப்படி கூவுறீங்க? கொக்கரக்கோன்னு சத்தம் வருதுண்ணே. அப்போ உங்க குரல் சேவல் கூவுற மாதிரி மாறிடுச்சா? நம்பவே முடியல. நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா எங்க நேர்களுக்காக ஒரே ஒரு வாட்டி பேசி காமிங்களேன். டேய் அங்கே பாடுறா மச்சான், கொக்கரக்கோமோ கோழி குஞ்சு போகுதுடா. உங்க அப்பா மட்டும் ஒயின் ஷாப் பக்கம் போனான்னு வச்சுக்கோ, சைடிஸ் தான் மச்சான். நம்ம ஏரியாவுக்கு இனிமேட்டு அலாரமே தேவலடா. ஏன் நில்லடி, என்னடி ஆச்சு உனக்கு? பேக்கை தூக்கி வீசுற? இனிமே நான் காலேஜுக்கே போக மாட்டேன். எல்லாரும் எனக்கு கொக்கர கொண்டு கிண்டல் பண்றாங்க. அவமானம் தாங்க முடியல. ஏமா அப்பாக்கு இப்படி ஆச்சு? எனக்கும் புரியலடி. என்னைய கூட காய்கறி விற்கிறோம் கிண்டல் பண்றான். வெளியே தலை காட்ட முடியல. காலேஜ்ல பிரின்சிபல் எல்லாம் கூப்பிட்டு கேக்குறாங்க. முதல்ல ஒரு டாக்டர் போய் பார்க்க சொல்லுங்க. நாளைக்கு முதல் வேலையா ஜோசிக்காரனை பார்க்கணும். ஈகோகா கட்சியின் பிரபல பேச்சாளர் சரவடி சண்முகமணியின் குரல் சேவல் குரலாக மாறியது. எங்க நேர்களுக்காக ஒரே ஒரு வாட்டி பேசி காமிங்களேன். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொன்னா தானே சார் தெரியும். சொல்லுங்க, என்ன செய்யுது? என்ன சத்தம்? ஓ, டிவியில் காட்டினாங்களே, நீங்க தானே அது? எங்க மெதுவாக வாய் திறந்து பேசுங்க பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கு. ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். க்யூராருக்கு எப்படியும் 1 வருஷம் ஆகிடும். அது வரைக்கும் கஷ்டம்தான். உங்க அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. எல்லாரும் எனக்கு கொக்கர கொண்டு கிண்டல் பண்றாங்க. அவமானம் தாங்க முடியல. க்யூராருக்கு எப்படியும் 1 வருஷம் ஆகிடும். அது வரைக்கும் கஷ்டம்தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். என்னடா ஒரு ரியாக்ஷன் வேணும்? தனியாக வந்தீங்க? கடலில் காத்த வந்தியா? வச்சுக்கொள். என்ன பார்க்குற? கைட்டியா? என்ன கைட்டு கைட்டு போத்து கைட்டு கைட்டு சைனா ரைட்டு வா. ரைட்டு ரைட்டு குடியா? என்ன பார்க்குற? நான் போனது எப்படி கத்துன? ஒரே குத்த குத்திடுவேன். போடா டேய், நான் பேசினாலே கொக்கருக்கும் தான்டா கேட்குது. என்னதே என்ன சொன்ன? நீ ஊமே இல்லையா? நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? கேட்குது. என்ன இருக்கு? நான் பேசுறது உங்களுக்கு தெளிவாக கேட்குதா? லூசா நீ? ஏய், நான் பேசுறது நிஜமா உனக்கு கேட்குதா? மூஞ்சப்பாரு. டேய், நான் பேசுறது கேட்குதுடா. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, நான் பேசுறேன்டா. என்னடா சொல்ற? ஒண்ணும் புரியல.
சின்ன வயசுல நான் ரொம்ப அழகா இருந்தேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நான் அப்படி இல்லை. அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. நிம்மதியாக சாப்பிடணும், விசுவாசமாக உழைக்கணும், அப்படித்தாங்க. என்னடா ஆரம்பிச்ச உடனே அவன் சொந்த கதை சோக கதை சொல்கிறானே, இவ யாருன்னு பார்க்குறீங்களா? அது நான் தாங்க. ஆடு மாடு பூனை நாய்க்குட்டி இப்படி 50 பேர்த்துக்கு செல்லமாக பேர் வச்சு கூப்பிடுவாங்க. ஆனால் எங்கள் ஓனரு பேர் இல்லாத என்னை பற்றி கவலைப்படாமல் கதைக்கு போகலாம் வாங்க. இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு நல்ல மனுஷனாண்டு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு எங்கள் ஓனர் தங்கமானவர். அங்கே பாருங்க. நல்ல வேலை கிளியலை. இந்தா மல்லிகா, செலவு துணி கொடுக்கல, இந்த 50 ரூபாய் வாத்தியாட்ட கொடுத்துரு. மறந்தாப்புல வச்ச பணத்தை ஞாபகம் வச்சு உன்ட்ட கேட்குறாங்களாக்கும். 20 ரூபா உருப்படிக்கு 50 ரூபா லாபம்னு உள்ளே வைங்க முதல்ல. உன்ட்ட போய் சொன்னேன் பாரு, நானே கொடுத்துட்றேன். இப்படி தானா கிடைக்கிறத பூரா திருப்பி கொண்டு கொடுத்துருங்க, ஊர் உங்களை மெச்சிக்கிறோம். இந்தாவில் உடம்பு பூரா எண்ணெய் தடவிட்டு ஆற்று மணலில் உருண்டாலும் ஒற்றை மணி தாண்டி ஒட்டும். அப்பேற்பட்ட நாணயமான எங்கள் ஓனரு ஆற்றுல குளிக்கையில் ஒரு பெட்டியையும் ஒரு மகடியையும் கண்டெடுத்தாரு. மகடியை தான் பிள்ளைக்கு விளையாட கொடுத்துட்டு பெட்டியில் இருந்த பூசணி விதைய தான் வீட்டு கொள்ளையில் விதைச்சி வச்சாரு. அதுக்கப்புறம் நடந்த வேடிக்கையை பாருங்க. வந்துட்டேன். யாரா செல்லம்? ஏ சாமி இல்ல, இங்க பாரு இங்க பாரு. பேக்காம கண்ணை திறந்துட்டாங்க. நம்ம கஷ்டமெல்லாம் தீரப்போகுது. இந்த தங்கத்தை கீத்தா போட்டு வித்து காசாக்கப்படணுங்க. குண்டுமணி அளவில் மூக்குத்தி செஞ்சு விட எம்பிட்டு கஷ்டப்பட்டோம். இப்போ கிலோ கணக்கில் தங்கங்காச்சு வச்சுக்க பொழைச்சுக்க, காலத்துக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லிருச்சுங்க நம்ம குலசாமி. கிறுக்கு போயிடல. ஒரே நாளில் பூத்து காய்ச்ச தங்க பூசணியை வந்து பாருங்க, வச்சுக்கிட்டு காசு விடுங்கன்னு கேட்டால் வெளுத்து போடுவான் ஊருக்காரன். எங்கடா கொள்ளையடிச்சேன்னு கேட்டால் அடிச்சா கொண்டு விடுவான். அது உள்ள மணிக்கு அப்படியே இருக்கட்டும், நான் வாத்தியார் விட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, என்ன செய்ய காத்து கிடக்கானோ இந்த மனுஷன். ஒத்துக்கறப்பா, உன் பேச்சில் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நீ சொல்ற விஷயம் நம்பும்படியா இல்லையப்பா. உண்மையை தாங்க சொல்றேன், நீங்களே நேரில் வந்து பாருங்க. சரி, பூமியில கிடைச்சது பொருளாகட்டும் புதையலாகட்டும் அது சர்க்காருக்கு தான் சொந்தம். முறைப்படி அதை ஒப்படைச்சிடுறது நல்லது. வேணும்னா வாப்பா, விஓவை பார்த்து அதிகாரிகளை கூட்டியாருவான். இந்த 50 ரூபா உங்க சட்டப்பையில் இருந்துச்சுங்க ஐயா. அட, அது உனக்கு சேர வேண்டியதான்ப்பா. பழைய பாக்கி எடுத்து வச்சேன், மறந்துட்டேன், வச்சுக்க. வந்துட்டாங்கப்பா சிபிஐ ஆபீசரு. சரி, இந்த இடத்துல நீ பார்த்த தங்க பூசணிக்கா இப்ப இல்லங்கிற. இவர் சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. மாயமா வந்து மாயமா போச்சுங்க. ஏப்பா, கனவு எதுவும் காங்கலையே சார்? தங்க சார், இங்கனக்குள்ள தாங்க. அந்த பூசணிக்கா தங்கமாச்சுங்க. இது பூரா கோடிங்க. நம்புங்க, என் புள்ள சாட்சியா, சத்தியமா நம்புங்க. உன்னை நம்பி தானேப்பா 50 பேர் வந்திருக்கோம். திடீர்னு காணாம போச்சுன்னு சொன்னா என்னன்னு சொல்றது சொல்லு. புள்ளைய குடுறி. நல்லா போடுறாங்க நாடகத்தை. இந்த பாருங்க, இவன் என்ன அதெல்லாம் எடுத்துக்கிருக்கேன், பாம்பும் வந்துட போகுது. வளர்ந்துச்சுங்க. கொஞ்சம் இருங்கய்யா, வாவுல எங்கேயாவது எடுத்து ஒழிச்சு வச்சிருந்தா சொல்லிடுறீ. இல்லைங்க, பிள்ளைக்கு கால் கழுவிட வெளியே போயிட்டு உள்ள வந்து பார்த்தா இங்க எதுவுமே இல்லைங்க. எனக்கு எதுவுமே
தெரியாதுங்க. பிள்ளை மேல சத்தியமா சொல்றேன். சார், எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல நீங்கள் விசாரிங்க. உண்மையாக இருந்தால் மட்டும் தகவல் கொடுங்க. வீணா எங்கள் நேரத்தை ஸ்பாயில் பண்ணாதீங்க. சாரி சார். ஐயா ஒரு நிமிஷம். அந்த தங்க பூசணி காணாம போச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிக்கிறீங்களா? அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் பேத்து போடுவேன். இனிமேல் பூசணிக்கா தங்கமாச்சு புழுக்க தங்கமாச்சுன்னு பொருளையே கிளப்பிட்டு வந்த பிச்சு புடுவேன் பிச்சு. எங்கள் ஓனரு இவ்வளோ தூரம் வருத்தப்பட்டு நான் பார்த்ததே இல்லைங்க. அதுக்கு காரணம் நான் தானே நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆமாங்க, பட்டினா கிடந்த நான் தோட்டத்தில் இருந்த ஒரு செடியை பார்த்தேன். பசியார சாப்பிடவும் செஞ்சேன். பக்கத்தில் ஒரு பூ பூத்துருந்துச்சு. அதை ஒரு கடி கடிச்சேன் பாருங்க. எல்லாம் பயந்தவன பாம்பு எனக்கு தருன்னு காணாமல் போச்சு. இது நமக்குள்ளேயே இருக்கட்டுமுங்க. எங்கள் ஓனருக்கு தெரிஞ்சு இனி துவைச்சு புருவார் துவைச்சு. காணாம போனது தங்க பூசணிக்கா மட்டும் இல்லை, ஊர்க்காரங்க என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையும் நாணயமும் தான். இந்த செடியும் பூவும் திண்டுது பகர் கடம்படா கடம்படா சாமி. ஷோப்பா, இப்போ தாண்ட வகரு கொஞ்சம் பெரியா இருக்கு சாமிகளா. இனிமேல் பூசணிக்கா தங்கமாச்சு புழுக்க தங்கமாச்சுன்னு பொருளையே கிளப்பிட்டு வந்த பிச்சு புடுவேன் பிச்சு. செல்வம், எங்க ஓனர் இப்ப என்ன இப்படித்தான் கூப்பிடுறாரு. கிங்ஸ் ஒன்று கொடுங்க. ஹலோ, சொல்லுங்க நாச்சி, எப்படி இருக்கீங்க? அது இருக்கட்டும், வட்டி பணம் என்னாச்சு? இல்லைண்ணாச்சி, காலையிலே வந்துட்டு முருகேசன் கொடுத்துட்டேண்ணாச்சி. முருகேசன் கிட்ட எங்களை கொடுத்த? இல்லைண்ணா, ஆவடி போயிட்டு திருவொற்றியூர் வரும்போது மயிலாப்பூரில் பார்த்து கொடுத்துருண்ணா. என்ன நம்பலாமா? நீ சாயந்தரம் வந்து உங்கள் கையில் கொடுத்துருவாண்ணா. அப்புறம் ஏன் ஃபோன் எடுக்கல? டிரைவிங்கில் தான் அண்ணா, ஃபோன் எடுக்க முடியலண்ணா. சரி சரி சரிண்ணா. ஹலோ. டேய் மச்சான், சொல்லு மச்சான். மச்சி ஃபோன் பண்ணாரா? சரி மச்சி, வட்டி காசை உங்ககிட்ட கொடுத்துருக்கதா சொல்லிருக்கா மச்சான். மச்சி, நானே அவனுக்கு நிறைய காசு தரணும்டா. ஃபோன் பண்ணா கொஞ்சம் சமாளிடா. ஈவினிங் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். காலையில இருந்தே நான் தேடிட்டு இருக்கேன்டா. நானே அவனுக்கு ஈவினிங் தான் நீ கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன்டா அவர்கிட்ட. சரிடா, பாத்துக்கடாமா. ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. என்னங்க வாய் கூசாம பொய் சொல்லிட்டு போறானேன்னு பாக்குறீங்களா? இவரு தான் நம்ம ஹீரோ. எல்லா சராசரி மனுஷனுக்குள்ள பிரச்சனை தான் இவனுக்கும் இருக்கு, கடன் தொல்லை. ஆனால் என்ன, பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தில் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். பாருங்களேன் என்னதான் நடக்குதுன்னு. என்னம்மா எங்கடா இருக்க? வெளியே வேலையா இருக்குமா? வீணா டென்ஷன் ஆகாதடா. எல்லா பாரத்தையும் சாமி மேல போட்டுட்டு நிம்மதியா இருடா. எல்லாத்தையும் சாமி பார்த்து பாரு. சாமியா சாமி? அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் செத்தான். பாரு சாமி சாமி. என்னப்பா கூப்பிட்டியா? யாரா நீ? நான் தான்ப்பா சாமி. அதுக்கு என்ன இப்போ? நீ கூப்பிட்ட, நான் வந்தேன். உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. என் பிரச்சனை என்னன்னு தெரியல. நீ சாமியா? கண்ணா,
இளமையில இம்சப்படுற இளைஞர்களோட பிரச்சனை தீர்க்கிறது தான் என் வேலை. உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. கிறுக்கனா இருப்பானோ, பார்க்கறதுக்கு டீசெண்டாக வேற இருக்கான். சரி என்னதான் சொல்கிறான்னு பார்ப்போம். தத்துவம்லாம் போதும், நீதான் சாமி, நான் எப்படி நம்புறது? சாமி தானே நீ, முடிஞ்ச மலரை பார்ப்போம். மற்றவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிறது இந்த சாமியோட வேலை இல்லை. உன்னோட பிரச்சனை என்னன்னு மட்டும் சொல்லுப்பா, தீர்த்து வைக்கிறேன். பணம் தான் பிரச்சனை. 2 லட்ச ரூபாய் வேணும். அதுக்கு உழைக்கணும், போராடணும். இல்லைன்னா உன் தகுதி என்னவோ அதுக்குள்ள வாழ கத்துக்கணும். அதோ அந்த குழந்தைய பார், ஏதோ ஒரு தேவைக்காக அது போராடுது. நிச்சயமா இன்னும் கொஞ்ச நேரத்துல அது கேட்டது கிடைச்சிடும். அந்த அம்மாவை பார். இந்த நிதானமும் விடாமுயற்சியும் இருந்தா வாழ்க்கையில எதையும் ஜெயிச்சிடலாம். என்ன அட்வைஸா? கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. நீ சாமி தானே, 2 லட்ச ரூபா பணம் வேணும். முடியுமா உன்னால? 2 லட்சம் ரூபாய் தானே உன் பிரச்சனை? ஆமா. 2 லட்சம் ரூபாய் இருந்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? சரி, நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு போ. சரி. சாமி அனுப்பிச்சாருன்னு சொல்லு. உனக்கு அந்த 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். என்ன கடனா? ஏற்கனவே அந்த கடங்காரங்க தொலை தாங்க முடியல. கடன் எல்லாம் கிடையாது. நீ அங்க போ, உனக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். என்னை நம்பி வந்தவங்களை நான் கைவிட்டதே கிடையாது. உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்த போறேன் பார். நம்பலாமா வேணாமா? பார்க்கறதுக்கு டீசெண்டா வேற இருக்கேன். என்னென்னமோ சொல்றான், கன்ஃபியூஸ் பண்ணி விட்டானே. ஏய் சாமி, சாமி, ஒருவேளை உண்மையிலே சாமியா இருப்பாரோ? சொன்ன மாதிரி பணம் கிடைச்சா சந்தோஷம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் சார். சாமி அம்சாரு. கொஞ்சம் உள்ள வெயிட் பண்ணுங்க சார். ஓகே மேம். உள்ள இத்தனை பேர் இருக்காங்க. ஆண்டவா, எப்படியாவது பணம் கிடைக்கணும். வெல்கம் டு மல்டி லெவல் மார்க்கெட்டிங். 2 வருஷம் முன்னாடி உங்களை மாதிரி தான் உங்களை சேர்த்து விட்ட சுவாமிநாதன் சார் இங்க வந்து ஜாயின் பண்ணாரு. அவர் வந்து 2 பேர் சேர்த்தார். 2 4 ஆச்சு, 4 8 ஆச்சு. இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டே போய் அவர் இப்போ மாசத்துக்கு 2 லட்சம் சம்பாதிக்கிறாரு. அவரை மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா 2 லட்சம் என்ன 2 கோடி கூட சம்பாதிக்கலாம். ஹலோ, நான் சாமிநாதன் பேசுறேன். சொல்லுங்க சாமி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் அனுப்பிச்ச பையன் வந்தானா? வந்துட்டாரு சார். சாமி, உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்த போறேன் பார். யூடியூப் ரூட்டர்